ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்மி குவார்ட்டர்ஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். இந்த டூர் ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது சப்ஸ்கிரைபர் நீங்கள் உங்கள் ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான். புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அந்த சப்ஸ்கிரைபர் அவங்க நேம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது யார் அப்படின்ட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இந்த கேட்லேருந்து என்ட்ரன்ஸ் ஆன உடனே நம்ம பில்டிங் ஆரம்பிச்சிருதுங்க. இதுதான் பார்க்கிங்கு. இப்போ வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. இங்கே கிளைமேட் டெல்லியில் ரொம்ப ஒரு 4 நாளுக்கு கொஞ்சம் மோசமான கிளைமேட்டு தான். இது பார்த்திங்கன்னா மூவிக்கு பார்க்குறதுக்காக போர்டில் வாரத்துக்கு ஒரு நாள் போஸ்டர் ஒட்டுவாங்க. அது நம்ம பார்க்கணுன்னா நம்ம அந்த மூவி என்ன போடுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். இதில் வீட்டுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று லிஃப்ட்டில் போகலாம், இல்லை ஸ்டெப்பில் போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பில்டிங்கு. என்னோடய பில்டிங் உங்கள்கிட்ட முழுசாக காட்ட முடியல, அதனால் ஒரு ஆப்போசிட் பில்டிங்கை காட்டிட்டோன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அதில் ப்ளூ கலரில் தண்ணி கேன் இருக்குல்ல, இங்கே தான் நாங்கள் தண்ணி பிடிப்போங்க. இங்கே ஆர்மியிலிருந்தே தண்ணி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம காலையிலையும் ஈவினிங்கும் தண்ணி வண்டி வரும். நம்ம இங்கே தண்ணி கேன் வச்சுட்டு ஒரு 5 ரூபா அதில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா மொத்தம் தண்ணி கேனோட விலை 5 ரூபா. அது அவங்களே நம்ம ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. குடிக்கிற தண்ணி இந்த மாதிரி மாதிரி ஃபில்ட்ரு வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம லிஃப்ட்டில் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். லிஃப்ட்டில் நம்ம எத்தனை ஃப்ளோர் போகிறோம் அப்படின்னு பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஏன் காட்டுறேன் அப்படின்னா, இந்த லிஃப்ட்டில் குழந்தைங்கள்லாம் விளையாட போகிறதுக்கு அதிகமாக இதான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் எமர்ஜென்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்திங்களா ஃபோன் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணாலே இங்கே உள்ள செக்யூரிட்டி கார்டுக்கு அந்த லைன் கனெக்ட் ஆயிரும். அதனால் சேஃப் தாங்க. இதில் நம்ம எமர்ஜென்சி பட்டன் அது மாதிரி நிறையா இருக்குது. இந்த பாருங்க, இந்த ஃபோன் எப்போவுமே ஆனில் தான் இருக்கும். ஏதாவது பவர் கட் ஆயிடுச்சோ இல்லை லிஃப்ட்டுக்கு எதாவது ப்ராப்ளம்னா குழந்தைங்க இல்லை பெரியவங்க யாருனாலும் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வாங்க, நம்மளோட ஃப்ளோர் வந்துருச்சு. பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடியே பார்த்து எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே என் பையனோட சைக்கிள் தாங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஃப்ளோரில் வீடு பார்த்திங்கன்னா 4 வீடு இருக்குது. அந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. நம்மளோட வீட்டு நம்பர் பார்த்திங்கன்னா 32. இந்த பில்டிங்லே கடைசி வீடு நம்ம வீடு தான். வாங்க இப்போது உள்ளே போய் பார்க்கலாம். வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குன்னு யாரும் நினைக்காதீங்க, கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லை, அதனால தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் ஹோம். எல்லோரும் ஹோம் டூர் கேட்டிருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்காக தான். ஆக்சுவலி நம்ம இப்போ ஆர்மி குவார்ட்டர்ஸில் இருக்கிறதுனால ஹோம் டூர் ஊரில் இருக்குது. இது நம்ம இருக்கிறதுனால நம்ம ஹோம் தான். வாங்க, வெல்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்மி குவார்ட்டர்ஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க, வெல்கம் அவர் ஆர்மி குவார்ட்டர்ஸ் டூர் பார்க்கலாம். வாங்க. இது எடுத்த உடனே ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஹால் இருக்குங்க. வாங்க, இந்த ஹால் 2 பெட் போட்டிருக்கோம். இதில் வரவங்க யாராக இருந்தாலும் இங்கே உட்காந்து பேசிக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நாங்கள் 2011 கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எடுத்த ஃபோட்டோங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டாங்க மாதிரி, அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இது பசங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் டேபிள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சார்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க அவங்க அப்பா. அப்புறம் பசங்களோட பெல்ட்டு டை எல்லாம் இங்கே இருக்குது. இது புக்ஸ் படிக்கிறதுக்கு. அப்புறம் லேப்டாப் ஒன்று இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு குவார்ட்டர்ஸில் இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் 2014. அப்போ டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இது டெக்கரேஷன் ஐட்டமாக பின்னி படித்தேங்க. அது பாதியிலே இருக்குது. இதுதான் ஹாலு. ஒரு ஹாலை ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துருங்க. இதுதான் ஆர்மி குவார்ட்டர்ஸோட என்ட்ரன்ஸுங்க. அப்புறம் நம்ம உள்ளே போகலாம். வாங்க, உள்ளே வாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கிச்சன் இருக்கு. கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுதான் கிச்சன். கிச்சன் மொத்தம் ஒரு 2 பேர் தான் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது சின்ன பிளேஸ் தான். இதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மளிகை பொருள்லாம் வச்சுருக்குறேங்க. நிறைய பருப்பு, உப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பாத்திரங்கள் இவ்வளோ தாங்க வச்சுருக்கேன். இங்கே நான் ஊரில் கொஞ்சம் நல்லா பாத்திரம் இருக்கும். ஆனால் இங்கே இவ்வளோ தான் பாத்திரம், மொத்தமே இவ்வளோ தான் பாத்திரம். அப்புறம் பிளேட்டெல்லாம் இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்குறது. நம்ம தண்ணி நான் சொன்னால கீழே தண்ணி பிடிச்சிட்டு இங்கே நாங்கள் இது ஸ்டோர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம், முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கேஸ் அடுப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், சிலிண்டர் இருக்காது. சிலிண்டர் இருக்காது. எப்படி கேஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை நோட் பண்ணுங்கள். அந்த பைப்பை பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான்
என்ன சொல்ல ஐஜிஎல் கனெக்ஷன்ட்டு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சிலிண்டர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மீட்ரு இருக்குல்ல, இந்த மீட்டர்லேயே நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதிலே நம்பர் காட்டிடும். அப்போ வந்து மாதம் மாதம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரீடிங்கு. நமக்கு எப்படி கரண்ட் ரீடிங் எடுக்காங்க அது மாதிரி அதில் இவங்க ரீட் எடுத்துட்டு நமக்கு கேஸோட அமௌண்ட் போட்டு விட்ருவாங்க. நம்ம பே பண்ணிட வேண்டியதான். இப்போ என்ன சொல்றதுன்னா, நான் லாஸ்ட்டாக கேஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கேஸ் ரேட் என்னன்னா 1150 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ ரேட் இருக்குன்னு தெரியல. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ ரேட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ஐஜிஎல் கனெக்ஷனில் வந்து எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னா 2 மாதத்துக்கு 350 ரூபா கட்டுறோம். உண்மைதாங்க. கேஸ் ரேட் வந்து இப்போ வெளியில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், இவ்வளோதான் சின்ன கிச்சனு. அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜ் வேண்டாம், இதில் வந்து கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கிடுவோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க. இப்படி நேரம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது. உள்ள வாங்க பார்க்கலாம். இது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கேஷுவலாக இதில் உட்காந்து நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கு இங்கே பார்க்குறதுக்கு. இது பெட்ரூமு. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா பூஜை ரூமு. நாங்கள் மோஸ்ட்லி இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணுறதில்லை. இது வந்து நார்மலாக சும்மா தான் வச்சுருக்குறோம். இங்கே வந்து சாமி ரூமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள், நான் வேணும்னு ஆசைப்பட்டு வேணுங்கிற ஒரு பொருள். ஆனால் இது வரைக்கும் அதில் எந்த ஒரு முயற்சியும் நான் பண்ணலை. ஒர்க் ஆகும் பார்த்தீங்களா? வெயிட் மிஷினு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி யாரெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் வாங்கிட்டு அது வெயிட் லாஸ் பண்ணாமலே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நானும் உங்க கூட சேர்ந்ததான் யூஸ் பண்றது இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி ரூம். இதான் எங்கள் சாமி ரூமுங்க. எங்களோட பூஜை ரூம் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி எங்கள் பூஜை ரூமில் எல்லா சாமியும் மோஸ்ட்லி இருக்கும். கிருஷ்ணர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்களுக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நாங்கள் கிருஷ்ணர் அதிகமாக வச்சுருக்கிறோம். நீங்கள் எந்த சாமியை உங்களுக்கு அதிகமாக கும்பிடுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். இதுதான் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு பூஜை ரூம்பு. அப்புறம் வந்தீங்கன்னா ஹால் பார்த்தாச்சு. இது வந்து இது அவங்க ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு தெரியும் ஆர்மியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் ஆர்மி ட்ரெஸ்ஸு நிறையா இருக்கும் மோஸ்ட்லி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஆமாம், இந்த ரூம் வந்து இது ஒரு சின்ன பிளேஸாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே இதை செட் பண்ணிக்கிட்டோம். வாஷிங் மிஷினு மோஸ்ட்லி குளிர் டைமில் வந்து வாஷிங் மிஷின் இல்லாமல் துவைக்கவே முடியாது. அதனால் நாங்கள் வந்து மோஸ்ட்லி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ரூம் தனியாகவே கொடுத்துருக்காங்க நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நார்மலாக ஒரு பாத்ரூம். இது வந்து கொஞ்சம் பெரிய பாத்ரூமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிறகு கொஞ்சம் துவைக்காமல் இருக்குது துணி. 3 நாளாக என்ன சொல்கிறேன், 3 நாள் வெயிலே வரல. இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் வந்திருக்கு. அதை நாளைக்கு துணி துவைக்கணும். இந்த ரூம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பெட்ரூமு. வாங்க. இங்கே என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரூம் இல்லை. இந்த ரூமில் தான் நாங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரூம் ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை. ஆமாம், அப்படி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பு இருக்குது. ஏதாவது கரண்ட் அடுப்பு பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு வெந்நி போடுறதுக்கு கரண்ட் அடுப்பு இங்கே தான் வச்சுருக்கோம். தெரியுதான் தெரியல, கரண்ட் அடுப்பு இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிவி, வைஃபை கனெக்ஷனு அதை வச்சுருக்குது. அப்புறம் லேம்ப்பு அவங்களே கொடுத்துருவாங்க, நமக்கு பிரச்சனையே கிடையாது. இங்கே ஆர்மி குவார்டர்ஸில் வந்து இந்த ரூமில் வந்து ஒரு கண்ணாடி இருக்குது. நம்ம இங்கேயுமே நம்ம உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயும் நம்ம இருந்துச்சு நிற்க தேவையில்லை. நம்ம எங்கேயும் நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா குளிர் காலத்தில் தண்ணியை குடிக்கவே முடியாது. ரொம்ப ஜில்லாக ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குமா, அதுக்காக இது வந்து நான் சுடுதண்ணி எப்போது ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு 10 லிட்டர் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக இது யூஸ் பண்ணிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்த பீரோல் தான். இதில் நிறைய பொருள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பொருளுமே ஸ்நாக்ஸ் இங்கே தான் இருக்கும். கேன்டீன்லேருந்து வாங்கக்கூடிய பொருள் எல்லாம் மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும். நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு நாள் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னெல்லாம் வச்சுருக்கேன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கபோர்டு இருக்குது. இந்த கபோர்டில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் துணிலாம் யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி நிறைய துணிகள் இருக்குது. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே இங்கேருந்து வந்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாத்ரூம் இருக்குது. இங்கேயும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுக்கப்புறம் இந்த டோர் என்னன்னு கேட்காதீங்க. இந்த டோர் வந்து என்னென்னா இதுக்கு பின்னாடி பால்கனி இருக்குது. அவங்களுக்கு இப்போ காட்டில் இதனால யூஸ் பண்ணவே இல்லையா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. நாங்கள் குளிர் டைம்னால இது அப்படியே பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஓப்பன் பண்ணவே இல்லை. இவ்வளோதாங்க ஆர்மி குவார்டர்ஸு. ரொம்ப சின்ன வீடு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறையா இருக்குது.
எங்கள் ஆர்மி குவார்டர்ஸ் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க என்னோட வீடியோ பார்த்து. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு உங்கள் ஊரையும் உங்களோட நேமையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இதுதாங்க எங்கள் குவார்டர்ஸ் நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நன்றி.